ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்படி செஞ்சாலும் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் எனக்கு டேஸ்ட்டே வர மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக சாஃப்டான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேன். குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் நல்லா உருகி காஞ்சதுக்கப்புறமா ஒரு விரல் சைஸுக்கு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சும்மா ஒரு 4-5 பெரட்டினாலே போதுங்க, ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. இதில் போடுறதுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு. நீங்கள் எது வேணால் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாங்க. பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதே ரேஷியோவில் தான் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி இப்போது கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு உங்கள்கிட்ட ஏற்கனவே வறுத்த பருப்பு இருந்தால் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் வறுக்காமல் வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். எந்த பருப்பு வேணால் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க பச்சரிசி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு பிரட்டிக்கலாம். இது எல்லாமே இந்த நெய்யில் வறுபடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற டேஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டினதுக்கப்புறமா இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போது ஏன் கணக்குப்படி நான் 2.25 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதனால் 2.25 டம்ளருக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அதே டம்ளரில். அதே மாதிரி நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ 6 டம்ளர் ஊற்றியாச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த டேஸ்ட்டை இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் 6லேருந்து 7 விசில். உங்களோட அரிசி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு விசில் விட்டு விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா விசில் அடங்கிடுச்சு. நம்மளோட குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கல். நல்லா அந்த அரிசி பருப்பு எல்லாமே எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த சூடோடு இருக்கும்போதே லைட்டாக மசிச்ச மாதிரி இப்படி கிளறி விடுங்க. உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அது கிளறும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பொங்கல் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. பயங்கர சாஃப்டாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு அரிசியும் பருப்பும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சா தான் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். பொங்கல் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பக்கம் மூடி வச்சுருங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் 3 டீஸ்பூன் நெய். நான் மொத்தத்தில் இப்போ 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் கூட தான் இருக்கும் நெய் சேர்க்க. அதோட ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினது, அப்புறம் ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது, அப்புறம் 10லேருந்து 15 போல் உடைச்ச முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லா வாயில் மாட்டும். கிறிஸ்பியாக நல்லா உடையிற அளவுக்கு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் முன்னாடியே ஏன் இந்த மிளகு சீரகம்லாம் சேர்க்கலனா அது டக்குன்னு கருகி போயிடும். அதனால் இந்த முந்திரி பருப்பு இஞ்செல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டான பதத்தில் நல்லா வறுப்பட்டுருச்சு. அதை நம்ம இந்த குக்கரில் பொங்கலோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதை சேர்த்து கிளறும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பொங்கல்லையும் நம்ம சேர்த்துருக்கோம், தாளிப்புலையும் சேர்த்துருக்கோம். நம்ம சாப்பிடும்போது அந்த வாசனை சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பொங்கல். இப்போ இது நல்லா அது கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டோன்னா நம்மளோட ரொம்ப சுவையான சாஃப்டான பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான்.
இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.